ப்ரோ ஒரு துணிவு பார்த்துட்டு வந்தா எப்படி இருக்கும்? ஒரு குட் பேட் அக்லி பார்த்துட்டு வெளியே வந்தா என்ன ஒரு ஃபீல் இருக்கும்? வைபு அதே சேம் வைபு. யூடியூப் ப்ரோ ப்ரோ படம் செம்மையான சட்டகாசம். இவர் பாருங்க விஜய் ஃபேன், இனிமேல் இவர் தலை ஃபேன். இதை பத்தி சொல்லவே வேணாம். தலை வயசுல டைலாக் மட்டும் பேசிக்கிறேன். எனக்குமே இந்த படத்துக்குமே நான் போய் பழக்கமே இல்லை. எனக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா சத்தியமா அவங்க எல்லாரையும் பார்க்க தான். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. நானே இந்த படத்தை தியேட்டரில் பார்த்ததில்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அட்டகாசம் ரீரிலீஸ் ஆன தீனாக்கு அப்புறம் வந்த படம். தீனாலே அமர்க்களத்திலே 25வது படத்துல மாஸ் ஆயிட்டாரு. தீனால இன்னும் மாஸ். இப்போ வந்து இன்னும் வேற லெவலு ஏகேனா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாஸ் இருக்கு. இந்த படம் சரியான மாசு. உள்ள செலிப்ரேஷன் தான், சீன் பை சீன் செலிப்ரேஷன். தலை தீபாவளி பாட்டை ஒன்ஸ் மோர் போட்டாங்க, திரும்பவும் போட்டாங்க, ஒரு 3 வாட்டி போட்டாங்க அந்த பாட்டை. அதை போட்டோம் பத்தல, ஒன் மோர் போடுங்க போடுங்கன்னுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தது. செம்மையான சட்டகாசம். இவர் பாருங்க விஜய் ஃபேன், இனிமேல் இவர் தலை ஃபேன். இருந்து தலை மாஸ் ப்ரோ. ஓகே, நீங்க 2K கிட்ஸா? நாங்களா 2K கிட்ஸ். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இந்த படத்தை? ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஆனா தியேட்டர்ல இத ஃபர்ஸ்ட் டைம். செமையா அந்த வைப்லாம் சாமா ப்ரோ. இது அதெல்லாம் சொல்ல முடியல. 3 வாட்டி அட்டகாசம் படம் இப்போ போட்டாங்க. எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும்? சாமையா இருந்திருக்கும். ஆனா நீங்க தலை ஃபேன் தானா? நாங்க கோலிவுட் ஃபேன், ஆனா தலை தான் பெஸ்ட் ப்ரோ. ஓகே, இப்போ ஒரு ஹைப்பான சீன்லாம் எந்த சீன் ப்ரோ? அந்த தலை போட ஒரு பாட்டு தான், அதான் மாஸ்டர். அதோட பஸ்ல ஒரே தலை தான்ன்றாங்க, அது வேற மாதிரி. ஓகே, எந்த பாயிண்ட்ல ப்ரோ நீங்க தலை ரசிகரமா? இதுல கேக்குறீங்களா? இல்ல, எந்த பாயிண்ட்ல நீங்க தலை ரசிகரமா? எனக்கு சொல்ல போனா நான் தலை பிடிச்சதே இந்த அட்டகாசம் படத்தினால தான். அதனால தான் இன்னைக்கு நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ கிளாஸ் கட்டஸ்ட் வந்திருக்கோம் நாங்க. படம் மாசா இருந்தது ப்ரோ. ஸோ படத்தை பத்தி சொல்லவே வேணாம். தலை வயசுல டைலாக் மட்டும் பேசிக்கிறேன். எனக்குமே இந்த படத்துக்குமே நான் போய் பழக்கமே இல்லை. எனக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா சத்தியமா அவங்க எல்லாரையும் பார்க்க தான். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டிவியில் பார்த்ததுக்கும் இப்போ பெரிய ஸ்க்ரீனில் அந்த கூட்டத்தோட உட்காந்து கூட பார்க்க முடியாது, எல்லாம் நின்றுட்டே தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு ஆரவாரமாக எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பாட்டு வேற 3 டைம்ஸ் போட்டாங்க. பயங்கர சூப்பராக இருந்தது, பயங்கர கூஸ் பம்பாக இருந்தது. சூப்பர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஜென்சி கிட்ஸு எப்படின்னா, அஜித் வந்து ஒரு வயசாயிட்டாரு, அவர் வந்து அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. குட் பேட் அக்லி பார்த்த உடனே இனிமே அந்த மனுஷனை நாங்கள் வந்து சீண்ட மாட்டோம், இவர் வேற லெவலு அப்படின்னு அவனுங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டு சைன் பண்ணி, வெள்ளை பேப்பரில் சைன் பண்ணி அக்ரிமெண்ட் கொடுத்துட்டானுங்க. இனி நாங்கள் இந்த பக்கம் வரமாட்டோம், மாசுனா இந்த மனுஷன் அந்த அளவுக்கு வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜென்சியா எல்லாருமே வந்து இன்னைக்கு மிரண்டுருவாங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா. ஸோ பில்லா 2 வரலாறு, அந்த வரலாறுன்ற படத்தை தயவுசெய்து ரீரிலீஸ் பண்ணுங்க. அப்புறம் மங்காத்தா ரீரிலீஸ் ஆரம்பம், என்ன இருந்தாலே வீரம் பண்ணிட்டாங்க. எல்லா படத்தையும் அவர் நடித்த 90% படம் எல்லாமே மாசு தானே ப்ரோ. சிலது ஆழ்வார், கிரீடம்லாம் கொஞ்சம் ரொம்ப அமைதியாக இருக்கும். இது மீதி எல்லாமே மாசு தான். அமர்க்களத்தை விட ரீரிலீஸ் பண்ணுங்க. ஏகே சாரோட 25வது படம். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சூர்யா சாரும் விஜய் சாரும் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ண காலத்திலே ரஜினி சாருக்கு அடுத்து ஒரு மாஸ் ஹீரோவாக எமர்ஜான படம். அமர்க்களம் ரீரிலீஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து அடுத்த படம் வர வரைக்கும் இந்த ரீரிலீஸ் எங்களுக்கு தாங்கும்.